கோபம் எல்லாருக்கும் வரும். ஆனால் அதை கட்டுப்படுத்த தெரிந்தால் வாழ்க்கை சந்தோஷமாக இருக்கும். கோபத்தை குறைக்க சில உடனடி தீர்வுகள். கோபம் வந்த உடனே ரியாக்ட் பண்ணாம இந்த விஷயம் உண்மையிலேயே கோபப்பட வேண்டியதா என்று யோசிக்கவும். மூச்சை மெதுவாக உள்ளிழுத்து சில வினாடிகள் பிடித்து மெதுவாக வெளிவிடுங்கள். எண்ணிக்கையை தலைகீழாக எண்ணுங்கள். 10 முதல் 1 வரை அல்லது 100 முதல் 1 வரை மெல்ல எண்ணுங்கள். இது மனதை சீர்படுத்த உதவும். கோபம் வந்தால் வெளியே சென்று சிறிது நேரம் நடந்து வாருங்கள். கோபம் வந்த விஷயத்திலிருந்து கவனத்தை மாற்ற உங்கள் மனதை வேறொரு செயல்பாட்டில் ஈடுபடுத்துங்கள். பாடல் கேட்பது, புத்தகம் படிப்பது மற்றும் வேறு விஷயங்களில் ஈடுபடலாம். கண்களை மூடி 5 நிமிடம் அமைதியாக இருங்கள். கோபம் குறைந்து மனம் தெளிவடையும். தினமும் 10 to 15 நிமிடங்கள் தியானம் செய்தால் மன அமைதி அதிகரிக்கும், மனநிலை சீராகும். உங்கள் கோபத்திற்கான உண்மையான காரணத்தை நெருங்கியவர்களுடன் பகிர்ந்து கொள்ளுங்கள். எல்லாம் நம் விருப்பப்படி நடக்காது என்பதை ஏற்றுக்கொள்ளுங்கள். முக்கியமில்லாத விஷயங்களுக்கு அதிகம் கோபப்பட வேண்டியதில்லை என்பதை நினைவில் கொள்ளுங்கள். கோபத்தால் உண்டாகும் பாதிப்புகளை புரிந்து கொள்ளுங்கள். கோபம் வந்தால் உடனே எதிர்வினை செய்யாமல் சிறிது நேரம் அமைதியாக இருக்கவும். அவசரமாக பதிலளிப்பதை தவிர்ப்பது மிகவும் முக்கியம். கோபம் வந்தால் பேசுவதற்கு முன்பு யோசிக்க வேண்டும். இல்லையெனில் நாம் சொல்வதற்கு பிறகு அதை பற்றி வருத்தப்பட வேண்டும். கோபம் என்பது நம்மை தீண்டாமல் மற்றவர்களை தீண்ட செய்யும் தீபம் போன்றது. எனவே கோபத்தை கட்டுப்படுத்திக் கொள்ளுங்கள்.